வணக்கம். இன்றும் புதிய உச்சத்தை தங்கம் எட்டியிருக்கிறது. செப்டம்பர் 9ஆம் தேதியான இன்று தங்கம் 1 கிராம் 22 கேரட் 90 ரூபாய் உயர்ந்து 10,150 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. சவரனுக்கு 720 ரூபாய் உயர்ந்து 81,200 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. வெள்ளி விலையில் மாற்றமில்லை. வெள்ளி விலை நேற்றைய விலை அப்படியே தொடர்கிறது. அதன்படி 1 கிராம் வெள்ளி 140 ரூபாய்க்கும் 1 கிலோ பார் வெள்ளி 1,40,000 ரூபாய்க்கும் விற்பனையாகிறது. இது வெள்ளி விலையில் புதிய உச்சம்தான். 140 என்பது 1 கிராம். அதை தொடர்ந்து பார்த்தோம் என்றால் கடந்த 1ஆம் தேதி முதல் இன்று வரை கிட்டத்தட்ட இந்த 9 நாட்கள் மட்டுமே ஒரு சவரனுக்கு 3,560 ரூபாய் உயர்ந்திருக்கிறது. நீங்கள் 1ஆம் தேதி அன்று நகை வாங்க சென்றீர்கள் என்றால் இன்று நீங்கள் கொடுக்கும் தொகையை விட 3,560 ரூபாய் குறைவாக கொடுத்து வாங்கியிருப்பீர்கள். ஆனால் அதே ஒரு சவரன் இன்று நீங்கள் வாங்க வேண்டும் என்றால் 3,560 ரூபாய் கூடுதலாக கொடுத்து வாங்க வேண்டும். அந்த அளவுக்கு விலை ஏற்றம் இந்த 9 நாட்களில் மட்டுமே 3,000 ரூபாய்க்கு மேல் உயர்ந்திருப்பது என்பது நகை வாங்கக்கூடிய மத்தியில் அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கிறது. தொடர்ந்து இந்த மாதம் கடந்த ஆகஸ்ட் மாதத்துக்கு மத்தியில் பிறகு இந்த மாதம் தொடக்கம் முதலே பார்த்தோம் என்றால் தங்கம் விலை உயர்ந்து கொண்டேதான் வருகின்றது. தங்கம் விலை குறைவது என்பது எப்போதாவது ஒரு முறை சொற்பமாக நடக்கக்கூடிய ஒன்றாக தான் இருக்கின்றது. அதில் குறிப்பாக நேற்றைய தினத்தில் கிட்டத்தட்ட 10-15 நாட்களுக்கு பிறகு தங்க விலை நேற்று தினத்தில் சற்று குறைந்து மகிழ்ச்சியை கொடுத்தது. இது அப்படியே தொடருமா என்று எதிர்பார்க்கப்பட்டது. 80,000க்குள்ளாகவே தங்க விலை இருந்தது. ஆனால் தடாலடியாக நேற்று பிற்பகல் 720 ரூபாய் மீண்டும் ஒரு சவரனுக்கு உயர்ந்து 80,000 ரூபாய் தாண்டியது. 80,480 ரூபாய்க்கு விற்பனையானது. இன்று மீண்டும் அதிலிருந்து 1 ரூபாய் உயர்ந்தாலே புதிய உச்சம் என்று பார்க்கப்பட்ட நிலையில் இன்று ஒரு சவரனுக்கு 720, நேற்று பிற்பகலும் ஒரு சவரனுக்கு 720 ரூபாய் உயர்ந்தது. இன்றும் 720 ரூபாய் ஒரு சவரனுக்கு உயர்ந்திருக்கிறது. அந்த வகையில் பார்த்தோம் என்றால் 81,200 ரூபாய்க்கு தங்க விலை விற்பனையாகிறது ஒரு சவரன். இந்த விலை உச்சம் என்பது இந்த மாதத்தில் மட்டுமே கடந்த 1ஆம் தேதி முதல் இன்று வரை பார்த்தோம் என்றால் 7வது முறையாக புதிய உச்சமாக நாம் பார்த்து வருகின்றோம். மொத்தமே 9 நாட்கள் 1ஆம் தேதி முதல் இன்று வரை, அதில் 7 நாட்கள் புதிய உச்சம் தான். தொடர்ந்து புதிய உச்சமாக வருவதை நாம் பார்த்து வருகின்றோம். கடந்த 1ஆம் தேதி 2ஆம் தேதி 3ஆம் தேதி 5, 6, 8, இன்று 9ஆம் தேதி என தொடர்ந்து 7 நாட்கள் புதிய உச்சம் என்று தங்கத்தினுடைய விலையேற்ற சாதனையை தங்கம் தாண்டி முறியடித்து வருகின்றதை பார்த்து வருகின்றோம். இனி வருகின்ற நாட்களின் கூட இதன் தாக்கம் அதிகமாக இருக்கும் எதிர்பார்க்கப்படுகிறது. அடுத்த சில மாதங்களில் நாம் அப்போது சொல்லுவோம், கடந்த செப்டம்பர் 1ஆம் தேதி என்று 77,640 ரூபாய் இருந்தது. இன்று 85,000 ரூபாயெல்லாம் தாண்டி விற்பனையாகிறது என்றெல்லாம் அடுத்த சில வாரங்களில் சொல்வதற்கான வாய்ப்பும் அதிகமாக இருக்கின்றது. ஒட்டுமொத்தமாக இதே நிலை தொடர்ந்தால் வருகின்ற இந்த ஆண்டு இறுதிக்குள்ளாகவே ஒரு சவரன் தங்கம் 1 லட்சம் என்ற நிலை எட்டும் என்பது எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. என்றால் சர்வதேச அளவில் காணப்படக்கூடிய பொருளாதார ஏற்ற இறக்கம் என்பது அதை சார்ந்துதான் உள்ளது. முதலீட்டாளருடைய கவனம் என்பது பங்குச்சந்தையின் மீது இல்லாமல் தற்போது தங்கத்தின் மீதான முதலீடு மீது அதிகரித்து காணப்படுகிறது. அதன் விளைவாக தான் தங்கத்தின் தேவை என்பது அதிகமாக இருக்குது. அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் கடும் வீழ்ச்சி ஒரு புறம், அதே போன்று அமெரிக்காவினுடைய இந்த பொருளாதார வரி விதிப்பு காரணமாக ஏற்பட்ட நெருக்கடி மறுபுறம் என்றும் அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு கடு வீழ்ச்சி என பல்வேறு காரணங்கள் அடிப்படையில் பார்க்கும்போது தங்க விலை என்பது அதிரடியாக உயர்ந்து கொண்டே போகின்றது. இந்த நிலை தற்போது வரை மாறுவதற்கான சாத்தியக்கூறுகள் இல்லை. அடுத்த சில மாதங்கள் இந்த ஆண்டு இறுதிக்கு வரை இந்த ஆண்டு முழுவதும் இப்படிதான் இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுது. அந்த வகையில் பார்த்தோம் என்றால் இதே நிலை தொடர்வதற்கான வாய்ப்பு தான் அதிகமாக இருக்கிறது. அப்படி தொடரக்கூடிய பட்சத்தில் ஒரு சவரன் 1 லட்சம் என்பதில் எந்தவித மாற்று கருத்தும் இல்லை.